அதாவது ஒருத்தர் 2 தொகுதிகளில் போட்டியிடுறது அதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வழக்கு. முசமில் என்ன வழக்கு, இதை யார் போட்டது, எதனால, இந்த சினாரியோவில் இந்த வழக்கை எப்படி பார்க்கணும்? ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணணும். ஆமாம், அந்த ராஜினாமா பண்ண இடத்துல பை எலெக்ஷன் வருது, அந்த செலவையும் அரசு தான் ஏற்றுக்குது. இப்போ அரசுக்கு தேவையில்லாத செலவாகுது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, யார் போட்டிடுறாங்களோ அந்த வேட்பாளர் தான் வந்து செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. எலெக்ஷன் கமிஷனும் ஒரு பரிந்துரை ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பரிந்துரைகள் என்ன அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த மாதிரி ஒரேன்ற வார்த்தையெல்லாம் யார் சொல்லுவான்றதுலாம் உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி ஒரே கேண்டிடேட் ஒரே கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறதா எலெக்ஷன் கமிஷனும் சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலங்களில். அந்த காலகட்டத்திலேருந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நவீனத்துவமாகவும் லாஜிக்கலாகவும் இப்போ கேட்க வேண்டிய சுச்சுவேஷன். எதுக்கு அந்த தேவையில்லாத செலவு? எப்படினாலும் நீங்கள் ஜெயிச்சாலும் விட்டுட்டு தான் போக போகிறீங்க. அதுக்கு தான் கேள்வி உட்படுத்தக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு. இல்லை அதுதான் அப்படி ஒரு சட்டம் இல்லை. கேள்வி கேட்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம். ஸோ லாஜிக்கலாக அப்படி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, செலவு அவங்களுக்கு ஒரு தொழில் என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்ற கேள்விலாம் கேட்பாங்க. அப்படியும் இப்போ விஜய் நோக்கி அந்த கேள்வி தான் எழுப்பப்பட்டோமா? முதல்வர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம்லாம் போயிட்டாரு. ஆனால் விஜய் வந்து சத்ரு சம்ஹார பூஜையெல்லாம் நடத்திருக்கிறாரு. கவனிச்சிங்களா? தங்களுக்கான அந்த பதவிகள் கிடைக்கணும், தங்களுக்கான வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை முன் வச்சு அவங்க போவாங்க. பூஜை எதுக்குதாங்க? பொதுவாக திருச்செந்தூர் போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான வேண்டுதல் அங்கே போனால் இதெல்லாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தாவேக தரப்பு வட்டாரங்கள் வந்து, தலைவரே நம்ம கண்டிப்பாக வந்து 140 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் அண்ணே அப்படின்லாம் வந்து கட்சிக்காரங்களாம் சொல்ல இவரும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறாராம். அவரையும் கூட சொல்கிறாராம், ஆதவ் அர்ஜுனா ஜான் கிட்டலாம் வந்து, இல்லை எனக்கும் வந்து ஒரு சில தகவல்கள்லாம் வரதுபடி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. சென்னையில் கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் கிட்ட நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷத்தில் தேர்தலையும் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படி சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்களாக இருக்கிற 1-2 விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதாவது ஒருத்தர் 2 தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படிங்கிறது வந்து அதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, குறிப்பாக இந்த வழக்கு இந்த டைம் பீரியடில் யாரை மையப்படுத்தி கவனிக்கப்படுது அப்படின்னா விஜய் அவர்களை மையப்படுத்தி. ஏன்னா அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் நிற்கிறாரு. இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு வழக்கு விஜய்க்கு எதுவும் சிக்கலை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதனால் இந்த வழக்கு கவனிக்கப்படுது. இதில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் முசமில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சொல்லுங்கள் முசமில், என்ன வழக்கு, இதை யார் போட்டது, எதனால், இந்த சினாரியோவில் இந்த வழக்கை எப்படி பார்க்கணும்? ஆக்சுவலாக இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே விஜய் மேலே அவரோட அஃபிடவிட் வச்சு ஏகப்பட்ட வழக்குகள் போட்டிருக்காங்க. அதில் ஒரு வழக்கு தான் இது. நம்ம அந்த மனைவிக்கு கடன் கொடுத்ததெல்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதில் 3 வழக்கு, அதில் 1 தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மதுரை மேலூர் அந்த பகுதியை சார்ந்த மணி அப்படிங்கிறவர் தான் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு தொகுதியை வந்து நம்ம இது பண்ணல, ராஜினாமா பண்ணணும். ஆமாம். அந்த ராஜினாமா பண்ண இடத்துல பை எலெக்ஷன் வருது, அந்த செலவையும் அரசு தான் ஏற்றுக்குது. அப்போ அரசுக்கு தேவையில்லாத செலவாகுது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, யார் போட்டிடுறாங்களோ அந்த வேட்பாளர் தான் வந்து அந்த செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. ராஜினாமா செஞ்சாலும் சரி, நீங்கள் ஜெயிச்சாலும் சரி, நீங்கள் தான் வந்து பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாரு. ஹைகோர்ட்டில் எனக்கு நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க, 2 பெஞ்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்ஏ தர்மாதிகாரி அப்புறம் வந்து அருள்முருகன், இவங்க 2 நீதிபதிகளும் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நீங்கள் எப்படி தலையிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. இப்போ தேர்தல் சட்டத்தை பொறுத்த அளவுக்கு 33(7) இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 இந்த சட்டம். இந்த சட்டத்தினோட பொறுத்த அளவுக்கு 1996க்கு முன்பாக ஒரு நிலையும் 1996க்கு பின்பாக ஒரு நிலையும் இருக்குது. அதாவது 96க்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் எத்தனை தொகுதியில் வேணாலும் போட்டிடலாமா, 1, 2ன்ற கணக்கு கிடையாது, எத்தனை வேணாலும் போட்டிடலாம். ஆனால் அதற்கு பிறகு 1996 வந்த பிறகு
அப்போ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த சட்ட திருத்தம்ல இல்லை 2 தொகுதிக்கு மேலே நீங்கள் போட்டியிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இது ஒரு கான்ஃப்ளிக்டாக தான் ரொம்ப நாளாகவே போய்கிட்டு இருக்கு. எதிராக பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, தேவையற்ற செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி. அது ஒரு வகையில் சரியான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு ஒரு சாமானியனுக்கு மக்களுடைய பிரதிநிதியாக வரவருக்கு அரசமைப்பு சட்டம் ஒரு உரிமையை கொடுத்துருக்கும் போது அதை நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி இன்னொரு வாதத்தையும் எதிர்த்தரப்பில் வைக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனே ஒரு பரிந்துரை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பரிந்துரையில் என்ன அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த மாதிரி ஒரேன்ற வார்த்தையெல்லாம் யார் சொல்லுவான்றதுலாம் உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி ஒரே கேண்டிடேட் ஒரே கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷனும் சொல்லியிருக்கிறாங்க கடந்த காலங்களில். ராஜினாமா செய்கிறவங்ககிட்ட இப்போ அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தால் 5 லட்சம் ரூபாய் அபராதமும், லோக்சபா மாதிரியான எலெக்ஷனாக இருந்தால் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வசூலிக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் மாதிரி கொடுக்குறாங்க. பட் இதுவும் அது வந்து செயல்பாட்டுக்கு வரலை. இது வந்து மசோதா தாக்கலாகணும், மாநிலங்களவை மக்களவைன்றாங்க போகிற ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால 2023 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது வந்து எங்களாலாம் டக்குன்னு எடுத்து வைக்க முடிவு கிடையாது, இது நாடாளுமன்றத்தை எடுக்க வேண்டிய முடிவு, இது அவங்க பண்ணுற முடிவு தான் வந்து இறுதியானதுன்ற மாதிரி சொன்னதோட இந்த வழக்கை வந்து தடை போடுற மாதிரியான விஷயங்களை மறுத்துட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அரசமைப்பு சட்டம் ஒரு உரிமையை வழங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை செயல்படுத்த வேண்டியது சட்டத்தினுடைய கடமை, அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தலைவர்களுடைய கடமை அப்படிங்கிறதுனால இதில் வந்து கோர்ட் இதில் பெரிய அளவில் ஈடுபாடே காட்டல. இது உங்கள் பஞ்சாயத்தை நீங்களே பார்த்தீங்கன்ற மாதிரி கோர்ட் வந்து விட்டுடுச்சு. ஆமாம், இது மக்களவையிலையும் மாநிலங்களவையும் அதை முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இதை நீங்கள் கோர்ட்டுக்கு எது கொண்டு வரீங்கன்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. இது வந்து இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கடந்த காலங்களில் பல தலைவர்கள் 2 தொகுதியிலலாம் போட்டிகிட்டு இருக்காங்க. உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால் பிரதமர் மோடி 2014 வாரணாசிலையும் போட்டிட்டாரு, அதே போல் வதோதராலையும் போட்டிட்டார். 2 இடத்துலையுமே ஜெயிச்சிட்டார். வதோதராவை விட்டுட்டு வாரணாசியில் அவர் வந்து நின்றார். அம்மையார் ஜெயலலிதா அவங்க 1991 பர்கூர்லேயும் போட்டிட்டாங்க, காங்கேயத்துலேயும் போட்டிட்டாங்க, 2 இடத்துலையும் வின் பண்ணிட்டாங்க. இப்போ காங்கேயத்தை விட்டுட்டு பர்கூரில் அவங்க வந்து நின்றாங்க. ராகுல் காந்தி 2019 லோக்சபாவில் அமோதிலையும் நின்றார், அதாவது உத்தரப்பிரதேசத்தில். கேரளாவில் வயநாடு உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி 1980 லோக்சபாவில் ரேபரேலியும் நின்றாங்க, மேடக்லையும் நின்றாங்க, 2 இடத்துலையுமே வின் பண்ணாங்க அவங்க. அதே போல் அடல் பிகாரி வாஜ்பாய் 1991 லோக்சபா எலெக்ஷனில் மத்திய பிரதேச விதிஷாலையும் நின்றார், ஊபி லக்னோலையும் நின்றார், அங்கேயும் அவர் 2 இடத்துலையுமே ஜெயிச்சிருக்கிறாங்க. என்டிஆர் ஒரு ராமராவ் ஒரு படி மேலே போய் 1985 அதாவது 96 நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்பாக நடந்த தேர்தல்னால 3 இடத்துல அவர் நின்றார். குடிவாடா, ஹிந்துப்பூர், நல்கொண்டா 3 இடத்துலையுமே அவர் வின் பண்ணார். ஸோ அதே மாதிரி பவன் கல்யாண் இப்போ 2019 நடந்த எலெக்ஷனில் பீமாவரம்லையும் காஜுவாகாலையும் நின்றார், 2 இடத்துலையுமே அவர் வந்து தோல்வியை அழைச்சிட்டார். இது மாதிரி வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் விஜய் நிற்கும் போது ஒரு கேள்விக்கு உட்படுத்துறாங்கன்றது கூடுதலான தகவல். அதான் சொன்ன மாதிரி இப்போ அதில் நின்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பரிச்சயமானவங்க தான் மக்களுக்கு. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தான் நின்றுருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் இந்த அரசியலமைப்பு சட்டம் அதுக்கான ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நவீனத்துவமாகவும் லாஜிக்கலாகவும் இப்போ கேட்க வேண்டிய சுச்சுவேஷன். எதுக்கு அந்த தேவையில்லாத செலவு, எப்படினாலும் நீங்கள் ஜெயிச்சாலும் விட்டுட்டு தான் போக போகிறீங்க. இல்லை அதுக்கு தான் கேள்வி உட்படுத்தக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. இல்லை அதுதான் அப்படி ஒரு சட்டம் இல்லை, கேள்வி கேட்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம். ஸோ லாஜிக்கலாக அப்படி என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, செலவு அவங்களுக்கு ஒரு தொழில் என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்ற கேள்விலாம் கேட்பாங்க. அப்படியும் இப்போ விஜய் நோக்கி அந்த கேள்வி தான் எழுப்பப்பட்டது. ஸோ அதனால இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பட் இதில் உரிய நடவடிக்கைகள் என்ன, உரிய விஷயம் என்ன வேணும் அப்படிங்கிறதுலாம் அது ஃபர்தராக பார்ப்போம். அது மேலே இருக்கிறவங்களாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அந்த அஃபிடவிட் போட்ட மேட்டரில் பெரம்பூரை சேர்ந்த வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் தான் அந்த வழக்கு போட்டார். அதுதான் இப்போ வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அவர் அஃபிடவிட் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அஃபிடவிட்டில் மனைவிக்கு கடன் 12 கோடி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளையில் 20 கோடி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து சரியான முறையில் எந்த இடத்துலையுமே விளக்கம் கொடுக்கல, ஏன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்ற மாதிரி ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். அதை எதனால் அதை தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னா, இதே டோன்லேயே விக்னேஷ் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் அவர் கொடுத்த அந்த மனுவில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு முன்னுக்கு பின் கணக்கு வந்து ஏற்ற இறக்கமாக இருக்குன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டார். அதனால் ஆல்ரெடி பண்ணதே தான் நீங்கள் திருப்பி பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், இதில் ஆல்ரெடி ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஜூன் மாதம் அந்த வழக்குடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கூடுதலாக CV சண்முகமும் ஜெயக்குமார் இதே மாதிரி வழக்கையும் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் அதில் ஒத்த தள்ளுபடி. ஓகே, இதுதான் பார்ப்போம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் சொன்ன மாதிரி இந்த விவகாரம் விஜய் அவர்கள் தற்போது 2 தொகுதியில் நிற்கிறதுனால கொஞ்சம் ஹாட் டாப்பிக்காக ஆயிருந்திருக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது.
இதுலேயும் இன்னும் நீங்கள் சொன்னது போல் இன்னும் ஒரு 2 வழக்கெல்லாம் பாக்கிலாம் ஆமாம் நிற்கிது இன்னும் தொடர்பு நிறைய இருக்கு. அதெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோரோவர் இந்த மாதிரி தேர்தல் வழக்கு அப்படின்னாலே உடனடி தீர்வுலாம் கிடைக்காது. ஏன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்பான அந்த கொளத்தூர் தொகுதி அது வழக்கே சைதை துரைசாமி அவர்கள் தொடுத்ததை இன்னமும் போய்கிட்டு இருக்கு. அதாவது ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தொடர்பானது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒரு சம்பவம் இல்லையா, ஏன்னா முதல்வர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம்லாம் போயிட்டாரு. ஆனால் விஜய் வந்து சத்ரு சம்ஹார பூஜையெல்லாம் நடத்திருக்கிறாரு, கவனிச்சிங்களா? ஆமாம் அதை விட்டோம் பாருங்களேன், டக்குன்னு கரெக்டாக ஞாபகப்படுத்திவிட்டீங்க. ஆமாம், அது ஆக்சுவலி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் சத்ரு சம்ஹார நிகழ்வு அப்படிங்கிறதுல அவர் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. பொதுவாக வந்து திருச்செந்தூர் போகிற அதுவும் அரசியல் கட்சி தலைவர்கள் திருச்செந்தூர் போகிறது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா, தங்களுக்கு இப்போ வரப்போகிற ஒரு முடிவுகள் வருதுன்னா அதில் வந்து தங்களுக்கான அந்த பதவிகள் கிடைக்கணும், தங்களுக்கான வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை முன் வச்சு அவங்க போவாங்க. பூஜை அதுக்கு தானே அந்த பொதுவாக திருச்செந்தூர் போகிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான வேண்டுதல் அங்கே போனால் இதெல்லாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால வந்து அதிலும் இவர் போனது பார்த்தீங்களா, சத்ரு சம்ஹார நிகழ்வு அது. ஐ மீன் அந்த பூஜை. சத்ருன்னா யார்? எதிரி. எதிரிகளை வதம் செய்வது தொடர்பான ஒரு எதிரிகளை வீழ்த்த வேண்டிய தீசக்தி. ஆமாம், சத்ரு சம்ஹாரம். சத்ருனா எதிரி, சம்ஹாரம்னா வதம் பண்ணுறது. ஸோ எதிரிகளெல்லாம் வீழ்த்தி அவர் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த ஒரு பூஜையில் போய் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு அப்படியேப்பட்ட ஒரு பலன் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக நம்மளுக்கு வெளியில் தெரியாத தகவல் படி அவர் கடகராசி. ஆமாம், அவர் கடகராசி, பூச நட்சத்திரம். ஸோ அந்த இதுக்கு வந்து படுத்து குரு பயிற்சி வருது ஜூன் மாதத்தில். அது என்ன நல்லதா கெட்டதா, எப்படி? அது நல்லதாக தான் வரப்போதான். அப்படியா? ஸோ நல்லதாக தான் வரப்போகுது. அண்ட் மோரோவர் வந்து நம்மளுக்கு இந்த நிறைய செய்திகள் எல்லாம் வர தகவல் படி விஜயனுடைய ஜோசியர் வந்து இந்த மாதிரி அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி திருச்செந்தூர் கிறிஸ்துவர்ல அவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் ஜோசியம் பார்க்குற ஒரு நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் நம்ம தமிழர்களோட வழக்கப்படி அவங்க அந்த பிறந்த தேதியெல்லாம் குறித்து தேதியின் அடிப்படையில் ஜாதகம், இந்த ராசி, இந்த நட்சத்திரம்லாம் கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பதிவு போட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா அந்த பதிவு நான் பார்க்கல. இருக்கு அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், எப்படி கோயிலுக்கு போகலாம், இது ஆர்எஸ்எஸ் இயக்கப்படக்கூடிய ஒரு நபர் நடக்கலாம் அவர் பேசிட்டு இருந்தாரு 1 years. கடைசி வரைக்கும் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற முத்திரை அவர் மேலே எடுக்கிறதுக்கு வந்து விரும்பல. அப்படி பார்த்தாலும் அவர் பிரச்சாரத்தப்போ 3 கோயிலுக்கு தானே போனார், 3 மத வழிபாட்டு தலங்களுக்கு தானே போனார். இப்போ போகிறது பின்னாடி இப்படி ஒரு தகவல் இருக்குன்னா ஜோசியர் அறிவுறுத்தி இருக்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. பட் இப்படி ஒரு தகவல், அவர் இன்னொரு 5 கோயிலுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அடுத்தடுத்து ஒரு 5 கோயிலுக்கு போகிறாருன்னு அந்த கோயில் லிஸ்ட்டு வேறு ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை. பட் ஒரு சின்ன தகவலாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு பார்க்கலாம். அது என்னென்னா, எந்தெந்த கோயில் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்குது, திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில் இருக்குது, அப்புறம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் இருக்குது, மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது, சென்னை காளிகாம்பாள் திருக்கோயில் இருக்குது. ஸோ மொத்தம் இப்படி ஒரு 5 கோயில். இந்த 5 கோயிலுக்கு அவர் வரிசையாக ஆன்மீக சுற்றுலா வந்து போவார், ஏதாவது இந்த தேர்தல் முடிவுக்கு முன்பாக அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. நடக்கும் பட்சத்தில் தான் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் இதுலேயும் என்ன நடக்க போகுது, அவர் போன பூஜை அவருக்கு கை கொடுக்குதா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம். ஏன்னா தாவேக தரப்பு வட்டாரங்கள் வந்து தலைவரே நம்ம கண்டிப்பாக வந்து 140 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம், அண்ணே நம்ம 140க்கு மேலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்குது அப்படின்லாம் வந்து கட்சிக்காரங்களாம் சொல்ல இவரும் சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறாராம். அவரையும் கூட சொல்கிறாராம், ஆதவ் அர்ஜுனா ஜான் கிட்டலாம் வந்து இல்லை எனக்கும் வந்து ஒரு சில தகவல்கள்லாம் வரதுபடி பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. சென்னையில் கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் கிட்ட நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சந்தோஷத்தில் தேர்தலில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படி சேர்த்து சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் வந்து ஒரு ஒரு தலைவரோட நம்பிக்கையை நம்ம அப்படிலாம் அப்படி சொல்லவே இல்லையே. இல்லை நீங்கள் தானே சொல்கிறீங்க, விமர்சனம் பண்ணுறதில்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். மேற்கு வங்கத்தில் நம்மகிட்டே பேட்டி பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னு யார் காரணம்? தமிழ்நாட்டில் அது வந்து எஸ்ஐஆர் அப்புறம் பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா யார் காரணம்? இல்லை அதுக்கு விஜயும் ஒரு காரணம். யங்ஸ்டர்ஸ் மேற்கு வங்கத்தில் எப்படி அதிகமாச்சு, அதுக்கு யார் காரணம்? இல்லை ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தானே. நேற்று நம்ம பேட்டியில் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் தானே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதிதாக வந்திருக்கிற ஒரு கட்சி தலைவர் அவருடைய நம்பிக்கை அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை உதிர்க்கிறாரு, கட்சிக்காரங்க உதிர்க்கிறாங்கன்னா நம்ம அதை அவங்க நம்பிக்கை அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்காக நம்ம ஓவராக அதை இது பண்ணக்கூடாது, சரியா? அது சரி கிடையாது. நம்ம நடுநிலையோடு இது பண்ணணும். ஸோ பார்க்கலாம், இந்த மாதிரி சில முக்கியமான நிகழ்வுகள் இன்றைய நாளை சுற்றி நடந்திருக்குது. இன்று நாளை சுற்றியும் நடந்திருக்கு. இதனுடைய விளைவுகள்லாம் என்ன, அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்து. மறுபடியும் அடுத்த செய்திகளில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.